பொண்ணு பார்த்துட்டு வெளியே வராங்க. வந்த உடனே மீனா சொல்கிறாங்க, எனக்கு ஏதோ ஒரு டவுட்டாகவே இருக்குது அவங்க அம்மா மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்பா என்னப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாரு. இல்லை அவங்க ஒரு மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட பணம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அதெல்லாம் ஏப்பா யோசிச்சுட்டு இருக்க, பார்த்தா நல்லவங்க மாதிரி தான் தெரியுது. அவங்கள பற்றி நம்ம எதுவும் அதுக்கு மேலே கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா ஏற்கனவே சரவணனுக்கு பொண்ணே அமைய மாட்டுது. இந்த பொண்ணு சரவணனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, அதனால் எல்லா செலவும் நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தவொடனே எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. என்ன அந்த பொண்ணு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. சரி என்ன ஒரே வாசனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்குறாங்க. போயிட்டு நல்லா பிரியாணி எல்லாமே வாங்கிட்டு வராரு. என்ன மாமா நீ காசே செலவு பண்ண மாட்டேன், இப்படி போய் பிரியாணி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வீட்டில் இருக்க கதிர் சரவணன் எல்லாருமே கேட்குறாங்க. அதுவா சொன்ன வாயடிச்சு போயிடுவீங்க. வேறு யாரும் இல்லை, உங்கள் அப்பா தான் இதெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னார். என்னது மாமாவா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. அவர் ரூபா கூட செலவு பண்ணவே மாட்டாரே, எப்படி இதெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அதுதான் ஆச்சரியமே. நல்லா சாப்பிட்ணும் வீட்டில் இருக்கவங்கலாம். போயிட்டு ஹோட்டலில் நல்லா பிரியாணி எல்லாமே சிக்கன் 65 எல்லாமே வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி பணம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கோமதியோட தம்பி சொல்கிறாரு. சரி வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக உட்காடுறாங்க. அப்போ பாண்டியன் வராரு. வந்த உடனே சொல்கிறாரு, என்ன பிரியாணிலாம் வாங்கிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மாம்மா எல்லாம் ட்ரீட்டா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. ஆமாப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா, சரவணன் கல்யாணம் நடக்க போது, அதுவும் இன்னும் ஒரு 2 நாளில் நிச்சயதார்த்தம். எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, அதனால தான்ப்பா நல்லா சாப்பிட்லான்னு தோணுச்சு, அதனால தான் நான் வாங்கிட்டு வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் சேர்ந்து அப்படி பிரியாணி எல்லாமே பரிமாறுறாங்க. சாப்பிடும்போது சொல்கிறாங்க, சூப்பராக இருக்குது சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க தங்கமயிலோட அம்மா. மாப்பிள்ளைக்கு நீ ஃபோன் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவர் நம்பர் என்கிட்ட இது எங்கே இருக்குது, என்ன எதுக்குமா நீ ஃபோனெல்லாம் பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சொல்கிறாங்க. என்னடி பேசிகிட்டு இருக்க, வந்தாங்க பார்த்தாங்க, அதெல்லாம் வந்து கொஞ்சம் பேசணும், அப்போ தான் அப்புறம் உன்னை பிடிக்கலன்னு மாப்பிள்ளை நினச்சிப்பார்ல அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா. பேசுறி நம்பர் என்கிட்ட இல்லைம்மா, அப்பா கிட்ட இருக்கானு கேளு, என்கிட்டே அவர் நம்பர்லாம் இல்லை, அவங்க அப்பா நம்பர் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பா கிட்ட பேசி நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலோட அம்மா சொல்கிறாங்க. நாம் ஏதோ கொஞ்சம் பொய் சொல்லியிருக்கோம், அதெல்லாம் வந்து நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க தங்கமயிலோட அம்மா. அதுக்கு தங்கமயில் சொல்கிறாங்க, என்னது கொஞ்சம் பொய்யா, ஏமா அப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மாப்பிள்ளையோட நம்பரு அன்றைக்கி நம்ம போனோம்ல, அங்கே அந்த இடத்துல வந்து நம்பர் கொடுத்தாங்க, அது இரு எடுத்துகிட்டு வரேன், அதில் மாப்பிள்ளையோட நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஆமாம் நீயே ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணி பேசினா யார் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கேட்குறாரு. நானா தங்கமயிலோட அம்மா பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி மாப்பிள்ளை இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நல்லா இருக்கேன், இல்லை உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசணுமா, தங்கமயில் பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எல்லாரும் சாப்பிடும் போது அந்த ஃபோனை கேட்டாங்க. ஸ்பீக்கரில் போடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பீக்கரில் போட்டோன்னே எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க. என்ன பேசுகிறீங்களா, கொடுக்கவா அப்படின்னு சொல்கிறாங்க. கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தங்கமயில் பேசுகிறாங்க. எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, ஆமாம் சாப்பிட்டுட்டே இருக்கேன், பரோட்டா சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, எனக்கு கூட பரோட்டா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தங்கமயில். அப்புறம் எப்படி இருக்கீங்க, எல்லாமே மாற்றி பேசிகிட்டே இருக்காங்க. இதை எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. இல்லை உங்களை மாமான்னு கூப்பிடலாமா உரிமையோட அப்படின்னு சொல்கிறாங்க. கூப்பிடலாம், நான் அப்புறம் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாரு. என்ன மாமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே பயங்கரமாக